சரி, அடுத்ததான் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிகள், நட்சத்திரங்கள் சம்மந்தமா இருக்கிற மூட நம்பிக்கைகள் பத்தி கேட்டிருக்காங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் பிறந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க யாராவது ஒரு ஆளுக்கு தீங்கு செய்றதுக்காகவே பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களாம். அது ஓகே. உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது காலப்புருஷ தத்துவத்துக்கு 8ஆம் ராசி. அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது தீங்கான இடம், மறைபொருளான இடம். ஓகேங்களா? ரொம்ப ஒரு மாதிரி அமானுஷ்யமான இடம், அல்லது சண்டை சச்சரவு, அடிதடி, கேஸு, வழக்கு இப்படின்ற மாதிரி ஜோசிக்காரங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால அதை சொல்கிறாங்களே தவிர, பொதுவாக இந்த ராசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி அதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஜாதகம், இப்போ உங்களுடைய ஜாதகம் இருக்குது, என் ஜாதகம் இருக்குது, இதில் நிறைய கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா? இதில் சந்திரன் எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அந்த உட்காந்துருக்கக்கூடிய பகுதியை எனது ராசியாக கூறுகிறார். மேசம்ன்றது ஒரு கட்டம், ரிஷபம்ங்கிறது ஒரு கட்டம், மிதுனம்ங்கிறது ஒரு கட்டம், 12 கட்டத்துக்கும் பேர் இருக்கு. இப்போ அந்த கட்டங்களில் என்னுடைய ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் சந்திரன் இருக்கோ அதை எனது ஜென்ம ராசியாக சொல்கிறாங்க. அப்போ சந்திரன் அப்படிங்கிறதுக்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்குது. அப்போ சந்திரன்னா எனது மனம், மனோகாரகன்னு சொல்கிறாங்க. அப்போ மனம், காயம்னு சொல்கிறாங்க, உடல்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மனிதனுடைய அதெல்லாம் குறிப்பிடுறது சந்திரன். அப்போ அந்த மாதிரி அதாவது 2 லாஜிக் இருக்குது. சூரியன் ஆன்மா, சந்திரன் என்பது உயிர் அப்படிங்கிறதும், சூரியன் உயிர், சந்திரன் என்பது உடல் அப்படின்னு சொல்லி பேசிக்காக அதை புரிஞ்சுக்கிறதுக்காக இது ஒரு ஒரு பாடம் நடத்துகிறப்ப சொல்கிறோம் இல்லைங்களா? தலை அப்படின்னா இது, ஹெட்னா இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும். அப்போ இவர் லீடர் மாதிரி, இவர் முதலமைச்சர் மாதிரி, இவர் மந்திரி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டுப்ப இவர் முதலமைச்சர் அவர் இல்லை. இப்போ ஒரு ஸ்கூலில் கூப்பிட்றோம், நீ பிரைம் மினிஸ்டர் மாதிரிரா, நீ சீஃப் மினிஸ்டர் மாதிரிரா அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க ஜோசியத்தில், இது சூரியன் என்பது உயிர், சந்திரன் என்பது உடல் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறாங்க.